அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அகத்திற்கு சனி பகவான், சுகத்திற்கு குரு பகவான் என சனியும் குருவும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மீன ராசிக்கு இந்த 4 விஷயத்தையெல்லாம், அதுவும் கேட்டதையெல்லாம் கொடுக்க போகிறாங்கங்க. அந்த விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். கேட்டது கிடைக்கும் இந்த 4 விஷயத்தில் பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சுருக்கோம். பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த பதிவுகளை நம்ம சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி, அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்குங்க. இந்த வேலையில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி கிடைத்தடாதா, ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த கேள்விக்குரிய பதில், அதுவும் கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் 4 விஷயத்தில் நடக்க போகுதுங்க. மெயினாக சொன்னோம்னா குரு பயிற்சி, அதன் மூலமாக குரு பகவான் இப்போ உங்கள் மீன ராசிக்கு 3ஆம் வீடான ரிஷப ராசியில் இருக்காரு. மே மாதம் பயிற்சியாகி 4ஆம் வீடான மிதுன ராசிக்கு போயிடுவாருங்க. 4ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும்போது இந்த மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியில் சனியும், சனிக்கு 4ஆம் வீடான மிதுன ராசியில் குருவும் இப்படி கேந்திர ஸ்தானத்தில் இருக்காங்கங்க. கேந்திர அமைப்பில் இருக்காங்க. அதாவது 1, 4, 7, 10 இந்த வீடுகளை தான் கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கேந்திர அமைப்பில் ஒருவருக்கொருவர் அமர்ந்திருக்காங்க. இந்த அமைப்பில் அகத்தில், அதாவது ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சனி பகவான் கொடுத்தாலும், மன ரீதியாக சில போராட்டங்களை குழப்பங்களை சனி பகவான் கொடுத்தாலும், குரு பகவான் அதனை தீர்க்கக்கூடிய வழியை கொடுத்து விடுவார். அதே போல யாருடைய உதவியும் இல்லாம ஒரு போட்டியில கலந்து கொண்டு நீங்க ஜெயிக்க போறீங்க, அதுக்கு உரிய வலிமையை கொடுப்பார் இந்த சனி பகவான். மேலும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அது எதுலனா, முதல்ல வேலையிலங்க. மற்றவங்க உதவியை நாடி நீங்க செய்து கொண்டிருந்த வேலையை இனி நீங்க தனித்துவமாக செய்ய போறீங்க. அதே போல தொழிலில் பார்ட்னர்ஷிப் இனிமே இருக்காதுங்க. தனியாவே நீங்க இருந்து உங்களுக்குரிய பேர், ஒரு இமேஜை ஏற்படுத்தி கொண்டு தொழிலில் ஜெயிக்க போறீங்க. அரசியலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல கலைத்துறையிலையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொடர் முயற்சியால் அது நடக்குங்க. அப்ப சனி பகவான் அகத்துல உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவார். உங்களை தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. அதே போல படிப்பு விஷயத்துல நிச்சயம் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்காருங்க. கல்வியில மிகப்பெரிய அளவு நன்மை உண்டு. 2வதாக சொன்னோம்னா, கடன் வாங்கியாது சொந்த வீடு கட்டி முடிச்சிடுவீங்க. வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்தபடியாக தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்த பிரச்சனை சரியாகும். தாயினுடைய உடல்நிலையும் மேம்படும். மேலும் 4ஆம் வீடுங்கிறது பெண்களை பொறுத்த அளவு கற்பு ஸ்தானம்னு சொல்லுவாங்கங்க. அப்ப மீன ராசியில பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும். சடங்கு சம்பிரதாயங்கள், பூப்படைதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் வண்டி வாகனம், குறிப்பாக கார், இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆடம்பரமான பொருளை வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. சுகத்தினை வாரி கொடுக்கும் இந்த குரு பகவான். அகத்துல 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய வழியை, தீர்வினை குரு பகவான் கொடுப்பாருங்க. இது மே மாதத்திற்கு பிறகு இருக்குங்க. காத்திருங்க, நிச்சயமா காலம் கனிய போகுது. நீங்க காத்திருப்பது வீண் போகாது. ஜென்மச்சனியே நடந்தாலும் குரு பகவான் தூரத்துல இருந்தாலும் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான தர்மம், உழவார பணி போன்ற விஷயத்த செய்யுங்க. நந்தீஸ்வர வழிபாடு, அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.